வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம்னா டீ குக்கோட மாமா வித் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மியோட ரெக்வஸ்ட் அண்ட் வந்து இதில் டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்து டே. இந்த எஃப்எஃப்ல ஜேகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜி டீச்சராக இருப்பார். டே வந்து 11th படிச்சுட்ருக்க ஒரு பையனாக இருப்பான். போதுண்டா ஒன்லைனர். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதே மாதிரி வந்து போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ் இந்த வீடியோ எண்டில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் டே ஒரு ரூமில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் கார்டு வச்சுட்டு உக்காந்துட்ருக்காரு. ஐயோ, எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த பயாலஜி அதில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன். எல்லோரும் சொல்கிறாங்க பயாலஜி ரொம்ப ஈஸின்னு. ஆனால் எனக்கு அந்த டாபிக்ஸ்லாம் கேட்கும் போதே என் வயிற்றுலாம் என்னமோ பண்ணுது, அங்கே உட்காரவே முடியல. அதனால எந்திரிச்சு வெளியில் வந்துடுறேன். அப்படி வந்ததுக்கப்புறமா நான் அப்படி ஒழுங்காக படித்த எக்ஸாம் எப்படி எழுதுவேன், அதை படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியே என்னமோ தோணும். அதுலேயும் அந்த ஜேகே அப்படியே எனக்கு குறுன்னு பார்ப்பான். அவன் அப்படி பார்க்கும் போதெல்லாம் அவன் நார்மலாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு தான் என்னென்னமோ பண்ணும், அங்கே உட்காரவே எனக்கு முடியாது. அதனாலே எந்திரிச்சு வந்துடுவேன். இப்போ ஃபெயில் ஆகிட்டேன். நான் ஒழுங்காக எக்ஸாம் எழுதின மாதிரி தான் இருக்குது, ஆனால் இப்போ ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அம்மாக்கிட்ட போய் இதை சொன்னால் அவ்வளோதான், ஏற்கனவே நான் ஸ்கூல் மாற்றணும், நீ ஒழுங்காக படிக்கிறதே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதுவும் போச்சு, இது தெரிஞ்சிச்சு எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. இல்லைன்னா டியூஷன், ஹாஸ்டல் அப்படி இப்படின்னு என்னை மிரட்டுவாங்க. அப்பாக்கிட்ட சொல்லுவாங்க, அப்பாவும் அடிப்பார், திட்டுவார். நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் கார்டை வச்சுட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு உக்காந்துட்ருக்கா. அப்போ கீழே இருந்து டே எவ்வளோ நேரம் உனக்கு, இப்போ வருவியா மாட்டியா? போச்சு, அபாய குரல் கேட்டுருச்சு. கீழே போனது என்னை துவைச்சி தொங்க விட போகிறாங்க. இதை பற்றி சொல்லலாமா வேணாவா? கேட்டால் சொல்லலாம், இல்லைன்னா அப்படி விட்டுடலாம், நாமளே சைன் போட்டு கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரேங்க் கார்டு எடுத்து உள்ளே வச்சுக்கிறாரு. மேக்குள்ளே வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கீழே போக டேவோட அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ நேரம் உனக்கு, சாப்பிட்டு போகணுன்னு உனக்கு தெரியாதா, சீக்கிரம் வரணுன்னு? அதுமா கொஞ்சம் ஹோம்ஒர்க்கா அதை வந்துட்டு முடிச்சிட்டல, அப்புறம் என்ன? அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, இங்கிலீஷ் மேம் கொடுத்தது, அதான் எழுதிட்டு. அதெல்லாம் ஒழுங்காக பண்ண தெரியாதா அவனுக்கு? இப்போ பார்த்தாலும் ஃபோனு, டிவி. அப்பா வரட்டும் சொல்கிறேன். ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக படிக்கிறதில்ல, ஒழுங்காக தூங்குறது கூட இல்லைல்ல. சாரிம்மா, நான் ஒழுங்காக சாப்பிட்றேன், படிக்கிறேன். சரி வா வந்து சாப்பிடு அப்படின்னு நின்றுட்டே சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேவோ ஒரு மாதிரி மிரட்டி தான் கூப்பிட்டு போகிறாங்க. டேவோ சைலண்ட்டாக போய் உக்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்க. டேவோட அம்மா டே சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமோ இதை ஒழுங்காக சாப்பிடு, அதை ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரியே சொல்ல. டேவும் பொறுமையாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன், ஸ்கூல் பஸ்ஸில் தானே போகிறேன்? ஆமாம்மா ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகிறேன், நான் கிளம்புறேன், பாய் அப்படி சொல்லிட்டு டீ பார்த்திங்கன்னா வெளியில் போய் நிற்க. கரெக்டாக பஸ் வந்துடுது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டீயோட அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறாரு. லாஸ்ட்டில் ஜிமினும் ஜுன்னும் வந்து உக்காந்துட்ருக்காங்க. என்னடா என்னமோ மாதிரி இருக்கும் மூஞ்சி? அதுவா, அதான் உனக்கே தெரியுமே, பயாலஜியில் ஃபெயிலு. எது ஃபெயிலா? என்னடா சொல்கிற? ஆமாம், ரேங்க் கார்டு நேற்று கொடுத்தாங்கல்ல. ஆமாம் கொடுத்தாங்க. ஓ நேற்று கொடுத்தாங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்க. அப்போ டேவும் ஜுன்னும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. அதானே ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்தால் தெரியும், தெருவாக பொறுக்கிட்டு இருந்தா. ஆமாம் பொறுக்கலைன்னா மட்டும் எல்லாம் தெரிஞ்சிடும். சரி நான் எத்தனை சப்ஜெக்ட் புட்டுக்குச்சு? எல்லாம் அவுட்டு போ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜிமின் எல்லாமே போச்சா? சுத்தம், சரி பார்த்துக்கலாம். ஆமாம் நீ எப்படி ஒழுங்காக பண்ணியா? பண்ணேன், ஆனால் பயாலஜி மட்டும் ஃபெயில். ஆக்சுவலி நான் பயாலஜி நல்லா தான் எழுதுனேன், நல்லா எழுதி கிழிச்சேன் அப்படி சொல்லிட்டு ஜுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே அவரோட ரேங்க் கார்டு எடுத்து காட்டுறாரு. பார்த்தா ஜுன்னு வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டே வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு
உன்னை விட நான் பெட்டராக தான் எழுதினேன். ஆமாட்டி, நீ பெட்டராக தானே எழுதின, அப்புறம் எப்படி ஃபெயில் ஆன அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கேட்க. அப்பட்டே அது எப்படி உனக்கு தெரியும்? இல்லைடா, உன் பேப்பரு நான் பார்த்தலாம் எழுதலை, சும்மா பார்த்தேன். ஜிம்மின் ஒன்று என்னை காப்பி அடிச்சு எழுதினியாடா? சேச்சே, காப்பி பேஸ்ட் பண்ணுறதுலாம் அந்த காலண்டா. நான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டேன், உன்னை பார்த்து அப்படியே நான் எழுதிட்டேன். போதுமா? ஒன்றெல்லாம் போ, அப்போ நீ ஃபெயிலாக தான் இருப்ப. அது ஆனால் ஆகிட்டு போகிறேன், எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலு, இது மட்டும் ஃபெயில் ஆகலைன்னா அது கோச்சிக்காது. ஃபெயில் தானடா, பார்த்துக்கலாம் விடு அப்படியே சொல்லிட்டு 3 பேரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூல் போனதும் ஜிம்மினோட அந்த ரேங்க் கார்டு மட்டும் டேபிள் மேலே அப்படியே இருக்குது. ஜிம்மின் வந்தது கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே சார் வந்து கொடுத்துட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ ஜிம்மின் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா டே சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலு, பட் பயாலஜி மட்டும் பாஸ்ன்னு இருக்குது. அது அப்படியே டே பார்க்குறாரு. டேய் என்னடா எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலு, இது மட்டும் பாஸு? எல்லா சப்ஜெக்ட்லேயும் என்னை வேறு கிளாஸ் உட்கார வச்சாங்க, இதுக்கு மட்டும்தான் உங்க கூட உட்கார வச்சாங்க, அதான் பாஸ். டேய் நானே ஃபெயில்ரா, நீ எப்படி பாஸ் ஆகிருப்ப? அட ஆமாம்ல, ஃபெயில் தானே நீ அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு போய் உக்காந்துருக்கா. டே காம்பி தலையெல்லாம் வலிக்குது, என்னை பார்த்து எதுனட்டு ஜிம்மினையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் டே வந்து ஒரிஜினலாக எழுதியிருப்பாங்க, அவருக்கு போய் ஃபெயில் போட்டாங்களே சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு அப்படியே ஃபெயில் ஆனேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அந்த ரேங்க் கார்டெலாம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி 3 பீரியட் பார்த்திங்கன்னா அப்படியே போகுது. டேவும் எல்லாம் மறந்துட்டு கிளாஸ்லாம் வந்து கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ 4th பீரியட் பார்த்திங்கன்னா ஜேகேவோடது, அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் சாரும் அண்ட் பயாலஜி சாரும். ஸோ டே வந்து பார்த்திங்கன்னா ஷோ பயாலஜியா இன்றைக்கி ஒன் டே இருக்காதுன்னு பார்த்தா இன்றைக்கும் பயாலஜி. இதில் ரேங்க் கார்டில் வர நான் சைன் வாங்கிட்டு வரல, ஜிம்மினை விட்டுருவாங்க. ஜுன்னும் சைன் வாங்கிட்டு வந்துட்டான், நான் வாங்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே ரேங்க் கார்டை வச்சுட்டு தின்னு முடிச்சிட்ருக்கா. ஜிம்மின் அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு டேய் சைன் வாங்கிட்டு வரலையா? எப்படா வாங்க சொல்கிற? ஃபெயில் ஆகியிருக்கேன், இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை உரிச்சு உப்பு கண்ணை தடவிடுவாங்கள்ல. ஆமாண்டா, அதுக்கு பயந்துட்டே வந்துட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜேகே சார் வந்ததும் ஒழுங்காக ரேங்க் கார்டெலாம் எடுத்துகிட்டு வாங்கன்னுவாங்க. நான் சைன் வாங்காமல் எடுத்துகிட்டு போனால் நெக்ஸ்ட் கால் என் வீட்டுக்கு தான், அப்புறம் அம்மா வருவாங்க. ஏற்கனவே சப்ஜெக்டில் ஃபெயிலு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படி சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து பயந்துட்டுருக்கா. அப்போ ஜிம்மின் கரெக்டாக ஒரு பென் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு மேட்ரா, உங்கள் அம்மா சைனை நீயே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. டேய் இது தப்பு இல்லையா? தப்பு, நான் உங்கள் அம்மா கிட்டே போய் சைன் வாங்கிட்டு வா, இல்லைன்னா போ ஜேகே கிட்டே போய் சொல்லு நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் என்னை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவாங்க, அதனால் நான் சைன் வாங்கினோம்ல, நான் நாளைக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேளு. ஐயோ வேண்டாம், அவர் உடனே அம்மாவுக்கு கால் பண்ணிடுவாங்க. அம்மா வர இன்றைக்கி வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களும் வந்துடுவாங்க. அப்புறம் என்ன சைனை போட்டு கொடுத்துடு. இல்லை கண்டுபிடிச்சிட்டா? கண்டெல்லாம் பிடிக்க மாட்டான்டா. இங்கே பாரு, இங்கே மொத்தம் நம்ம 40 பீப்புள்ஸ் இருக்கோம் ஸ்ட்ரென்த்தே. ஒரு சைனாக பார்த்து அவன் ரேங்க் கார்டு வாங்க போகிறதில்ல. எப்படியோ நம்ம கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கான்ல, அவங்ககிட்ட ரேங்க் கார்டெலாம் கலெக்ட் பண்ணணுவான். அவன் மொத்த பேர் தான் கலெக்ட் பண்ணிவிட்டு சார் இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேர் கொடுக்கல, இவ்வளோ பேர் ஆப்சண்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறான். அவனும் ஓ அப்படியா சரி, கொடுக்காதவங்களாம் நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரேங்க் எடுத்துகிட்டு போயிட போகிறான். அவ்வளோதான் நடக்க போகுது. இதுக்கு போய் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்திங்கன்னா பெண்ணை வந்து கொடுக்க. டேக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இல்லைடா இருக்கட்டுமே, ஓடுறா சும்மா சீனா போட்டுட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேயும் பார்த்திங்கன்னா டக்குன்னு பென் எடுத்து அவங்க அம்மா சைனை அப்படியே போட்டு விடுறாரு. ஸோ ரெண்டுத்துக்கும் கொஞ்சமாக அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா டே ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே அப்படியே பார்த்திங்கன்னா டே உள்ளே வர. டே பார்த்திங்கன்னா ஒரு கையெல்லாம் நடுங்குது. ஜேகேவை பார்த்ததும் ஐயோ வந்துட்டான், இவன் கூட ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஜேகேவை பார்க்க. ஜேகே பார்த்திங்கன்னா மற்றவங்க யாரையும் பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு இப்போ இப்படி என்ன பார்க்குறான்? ஒரு வேளை நான் திருட்டுத்தனம் பண்ணிட்டு பார்த்துருப்பானோ? சேச்சா, அதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது. டேய் ஏன் மாட்டிக்க போலையே அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த ஐ கான்டாக்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஜேகே சென்ஸ் பண்ணிடுறாரு, டே என்னமோ தப்பு பண்ணுறான், என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கா. அப்போது சார் நேற்று ரேங்க் கார்டு கொடுத்தீங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோமா அப்படி சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேருந்து ஒரு பையன் கேட்க. அப்போ ஜேகே ஓ இதுக்கு தான் தலைவன் பயப்படுறானா? பரவாயில்ல நானே வாங்கிக்கிறேன்,
நமக்கு இப்போது லாஸ்ட் டாபிக் தானே போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குல்ல எக்ஸாம் வரதுக்கு, அப்போ கவர் பண்ணிக்கலாம். ரேங்க் கார்டெலாம் 1 பை 1 எல்லோரும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு டேக்கா அவ்வளோதான் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. டேய் என்னடா பண்ணோம்? டேய் இப்போ இருக்கிறா நீ கத்துற கும்னர்றா, நீ பண்ணுறது பார்த்தாலே அவன் டவுட் பண்ணுறதும் போல். அங்கே என்ன லாஸ்ட் பெஞ்சில் சவுண்ட் போச்சு. ஒன்றும் இல்லை சார், பெண்ணு கீழே விழுந்துச்சு. சரி எல்லோரும் வாங்க, ஆல்ஃபபெட் படி எல்லோரும் அவங்களோட ரேங்க் கார்டெலாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா சேர் போட்டு உட்காந்துச்சிக்க 1 பை 1 கேர்ள்ஸ் பாய்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே ஆல்ஃபபெட்டிக்காக அப்படியே வந்து ரேங்க் கார்டெலாம் எடுத்து போய் கொடுக்குறாங்க. ஸோ ஜிமின் டேர்ன் வரும்போது அவன் நேற்று வரல சொன்னாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜேகே கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா சைன் வாங்கிட்டு வராதவங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் தனியாக நிற்கிறாங்க. சைன் வாங்கிட்டு வந்தாலும் கொடுக்க டேயோட டேர்ன் வரும்போது டேக்கா கையெல்லாம் நடுங்குது, எந்திரிச்சு போகலாமா வேணாவா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கிட்டு பிசைஞ்சிட்டே அப்படி போகிறாரு. அப்படின்ட்டே தாங்கி போகும்போதே ஜேகேக்கு டைமில் அவ்வளோ டவுட் வந்தது. என்னவா என்றைக்கும் இல்லாமல் எனக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்கான், எதுனா திருட்டு வேலை பண்ணியிருக்குமா? எவ்வளோ நேரம் என்றைக்குள்ளே ஸ்கூல் தாண்டி அப்படியே வந்துடுவல்ல? சார் சாரி, என்னங்க என் சப்ஜெக்டில் ஃபெயில் இல்லை. ஆமாம் சார், ஆனால் நான் நல்லா தான். வாயை மூடு, நல்லா தான் எழுதுனேன். அப்போ நான் தான் உன்னை ஃபெயில் பண்ணேனா? பேப்பரில் என்ன இருந்தால் தானே பாஸ் பண்ணுறதுக்கு. இல்லை சார், அது வாயை மூடு. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்டை எடுத்து உள்ளே வைக்காமலே கையிலே வச்சுட்டு உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க, அப்போ டேக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது அம்மா நிறைய திட்டுனாங்க. அப்புறம் அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பாவும் திட்டுனாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் ஃபெயில் ஆகிட்டு வரக்கூடாது, இதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு அப்பா சொன்னார். அப்படின்னு சொன்னதுமே ஜேகேக்கு ஹெவியாக டவுட் வந்தது. ஏன்னா டேயோட அம்மாவுக்கும் டேயோட அப்பாவுக்கும் எஜுகேஷன்னா அவ்வளோ முக்கியம். டே வந்து அவங்க வீட்டுக்கு ஒரே பையனாக இருந்தாலும் படிக்கிறது விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. லாஸ்ட் வார்னிங்னு சொன்னாங்களா? சரி சொல்லியிருக்க போகிறாங்க அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைனை பார்க்குறாரு. பார்த்ததுமே தெரிஞ்சிருது அது வந்து ஃப்ராடு ஒரு சைனுன்னு சொல்லிட்டு. இந்த சைன் யார் போட்டாங்க? அம்மா போட்டாங்க சார். அப்படியா? சரி வா வெளில போகலாம் அப்படியே சொல்லிவிட்டு ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு டேவை கூப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே வெளில போக அவ்வளோதான். டேக்கு ஐயோ மாட்டிட்டோமே அப்படி சொல்லிட்டு சார் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் சைன் வாங்கிட்டு வந்தவங்களாம் டேபிள் மேலே வச்சுருங்க, நான் அப்புறம் கிளாஸ் முடிஞ்சது எடுத்துக்கிறேன். சைன் வாங்கிட்டு வராதவங்களாம் வீட்டுக்கு போய் சைன் வாங்கிட்டு வாங்க, இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட். டே சார் நீங்கள் மட்டும் ஸ்டாஃப் ரூம் வந்துடுங்க அப்படி சொல்லிவிட்டு டேயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. டேக்கா அவ்வளோதான், நம்ம மாட்டிட்டோம் நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே போக அப்போது ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு போயிட்டு அவர் போய் சேரில் உட்காந்துக்கிறாங்க. டேவும் ஒரு மாதிரி பயந்துட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. சார் என்ன வேலை பார்த்துக்கிற? இந்த சைன் நீயே தானே போட்டுக்கிட்ட? இல்லை சார் அப்படிலாம் இல்லை, அம்மா தான். பொய் சொல்லாத டே, உன் அம்மா சைன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? சாரி சார், ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில். அம்மா கண்டிப்பாக அடிப்பாங்க திட்டுவாங்க, அதான் நானே. சாரி சார், நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா படித்து உங்கள் சப்ஜெக்டில் நான் பாஸ் பண்ணிடுவேன் சார். நீ பாஸ் பண்ணது தான் முக்கியம் இல்லை, ஃபெயில் ஆனது கூட எனக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் அப்படி ஃப்ராட் வேலை பார்த்துருக்க பார்த்தியா? யார் கொடுத்தாங்க அந்த ஐடியா உனக்கு? நானே பொய் சொல்லாத, அந்த ஜிமின் நாய் தானே போட்டு கொடுத்தது. சைனை போடுறா, இந்த ஜேகேக்கு ஒன்றுமே தெரியாது, தத்தி முண்டம் அப்படின்லாம் சொல்லி தானே உன்னை சைன் போட வச்சான். இல்லை சார் அப்படிலாம் இல்லை, நீ அப்படி சொல்லிட்டீன்னா நான் நம்பிடுவேனா? இரு உங்கள் அம்மா கால் பண்ணுறேன் அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மொபைல் எடுத்து கால் பண்ணேன். அவ்வளோதான்ட்டு ஒரு மாதிரி கெஞ்சுறாங்க. சார் ப்ளீஸ் சார் கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன் பெண்ணா நீ பண்ணது தானே சொல்ல போகிறேன். சார் ப்ளீஸ் சார், அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, நான் அடி கொன்னே போட்டுருவாங்க ப்ளீஸ் சார். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் ப்ளீஸ் சார். எப்படி பாஸ் பண்ணுவேன்? என் சப்ஜெக்ட் வந்தாலே நீ வெளில போயிடுற, மூஞ்செல்லாம் அப்படி செவந்து போகுது, ஏன் உனக்கு அந்த மாதிரி ஆகுது? அது வந்து எனக்கு தெரியல சார். என்ன தெரியல? இனிமேல் நீ என் கிளாஸில் உட்காரலன்னு வச்சுக்கேன், இனிமேல் நீ என் வீட்டுக்கு டியூஷன் வர, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. அப்படி டியூஷனா? இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், நான் ஒழுங்கா
சரி வரமாட்டியா? அப்போ உங்கள் அம்மா கால் பண்ணுறேன், அவங்க சொன்னால் நீ கேட்பல்ல, அப்படியே சொல்லிவிட்டு கால் பண்ண. அப்படியே சார் 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 ப்ளீஸ் சார், நான் டியூஷன் வரேன், ஈவினிங் டியூஷன் வரேன் சார், ப்ளீஸ் கால் பண்ணி அம்மா கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மிக் பண்ணிவிட்டு, இவ்வளோ பயம் இருக்குது, ஆனால் திருட்டுத்தனமாக சைன் மட்டும் போட்டு வர. சாரி சார், இனிமேல் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், ரொம்ப சாரி. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கிளாஸ் வந்துடணும் வீட்டில் 5 to 7, ஓகேயா? ஓகே தான், ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறது? எனக்கு பயாலஜி ஒழுங்காக வரல, ஜேகே மாமா எனக்கு டியூஷன் எடுக்கிறாங்களா, நான் வீட்டுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்லு. உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வேணா நான் கால் பண்ணி சொல்கிறேன். இல்லை சார் பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். என்ன சொல்வ? நீங்கள் சொன்னது தான், எனக்கு பயாலஜி வரல, ஜேகே மாமா ஜேகே சார் சொல்லித்தராங்க. இல்லை ஃபஸ்ட்டு என்னம்மா சொன்னேன், என்னது மாமா? நல்லா தான் இருக்குது. நல்லா அவர் சொல்லித்தராரா, நான் டெய்லி 5 to 7 அவர் வீட்டுக்கு டியூஷன் போகிறேன் அப்படி சொல்கிறேன். அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. ஓகே, வெயிட் பண்ணுவேன் 5 o'clock. நீ வரல, உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு நானே வீட்டுக்கு வருவேன். எப்படின்னா உங்கள் அம்மா ஒன்று அடிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. இப்போ போ கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டையும் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுறாரு. டே அப்படி வெளியில் போகிறது ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே ஒரு மாதிரி அப்படியே கிளாஸ் ரூம் வந்து உட்காடுறாங்க. அப்போ ஜிமன், என்னடா அடிச்சிட்டானா இல்லை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா? ரெண்டும் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். டெய்லி ஈவினிங் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். வீட்டுக்கா? என்னடா ஸ்டூடெண்ட்டுக்கும் சாருக்கும்? சி அதெல்லாம் இல்லை, அது டியூஷன் போகிறதுக்கு. அவர் வீட்டில் டியூஷன் எடுக்கிறாராம். எனக்கு தான் பயாலஜி வரவே மாட்டேங்குது எங்கள் கிளாஸில், அதான் வீட்டுக்கு டியூஷன் வர சொல்லியிருக்காரு. அப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா மட்டும் பயாலஜி நல்லா வந்துடுமா? அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. ஆனால் அவன் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நான் அவ்வளோதான் அப்படியே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா லன்ச் டைம்லாம் முடிஞ்சு ஈவினிங் கிளாஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டேவோ ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஜேகே வந்து எப்படியும் கால் பண்ணிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஈவினிங் அவன் வீட்டுக்கு மட்டும் போகணுமே, என்ன பண்ணுவானே தெரியாது. கிளாஸ் ரூம்லேயும் அந்த முறைப்பான், ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருப்பான். இப்போ வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவானே தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி முழிச்சிட்டே இருக்காங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆக ஸ்கூல் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போது ஜிமன், டே, ஜுன்னு 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போகணும் தான், அம்மா கிட்ட வர சொல்லணும், ஜேகே வீட்டுக்கு வர போகணும், என்ன பண்ணுவேன்? டேய் என்னடா காலையிலேருந்து மூஞ்சி ஒரு மாதிரியாக வச்சிட்ருக்க? எல்லாம் முன்னால் தான், எங்கன்னா சைன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தா அவனே என்னை விட்டுருப்பான். ஆனால் இப்போ பாரு, ஃபேக்காக சைன் போட்டு இப்போ நான் தான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி விடு, நான் சொன்னதெல்லாம் நம்பி நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நானே கனவா கண்டேன். டேய் சும்மா இரு, வெறுப்பேற்றிட்டு இருக்காது. நானே இப்போ வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்டே என்ன சொல்லிவிட்டு நான் அந்த ஜேகே வீட்டுக்கு போகணும் தெரில. டேய் என்னடா அவங்க மாமா தானடா அவர், எப்படி சொல்லாதுடா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, என்னமோ எனக்குலாம் பண்ணுது. என்ன பண்ணுது சாருக்கு? பயமாக இருக்குது. போதுமா போங்க 2 பேரும், எப்போ பார்த்தாலும் பின்னாடியே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சி காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டைம் பார்க்குறாரு. பார்த்தா 4:45 இருக்குது. ஏன்னா 5 o'clockலாம் ஜேகே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்த்துட்டு குடுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறி ஓட இந்த சவுண்ட் கேட்டு டேயோட அம்மா வந்து வராங்க. வந்துட்டு டே எவ்வளோ டைம் சொல்லியிருக்கான் வீட்டுக்குள்ளே ஓடாதானே, என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா சாரி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லூஸான ஒரு ஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி புக்கு நோட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வராங்க. டேயோட அம்மா அப்படியே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்க. டே இப்படி வரது அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டே எங்கே போகிற? அம்மா அது ஜேகே மாமா வீட்டுக்கு. ஜேகே வீட்டுக்கா? வீட்டுக்கா? இப்போ எதுக்கு போகிற? அதுமா அவர் தானே எனக்கு பயாலஜி சார், அது ஒரு டாபிக் இன்றைக்கி சொல்லி கொடுத்தாரு,
எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. நான் ஆஃப்டர்நூன் போய் கேட்டேன். அவர் தான் நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லாம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அதான் போகிறேன். ஓ, டியூஷன் போறியா? இன்றைக்கி ஒரு நாளா இல்லை டெய்லியுமா? அதுமா எனக்கு பயாலஜி கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதனால் அவர் என்ன டெய்லியுமே டியூஷனுக்கு வா, இன்றைக்கி ஒரு நாள் வா, உனக்கு பிடிச்சிருந்தா டெய்லியும் வா, இல்லைனா விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எனக்கு போயிட்டு பார்க்குறேம்மா. செட் ஆச்சுன்னா டெய்லி போகிறேன், இல்லைனா நான் போகல. ஏன் செட் ஆகாமல் எங்கே போகுது? ஜேகே வீடு தானே, இங்கேருந்து 2 தெரு, அவ்வளோதானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி டியூஷன் போ, ஒழுங்காக பயாலஜியில் பாஸ் பண்ணுற. ஆமாம், இந்த மந்த்துக்கு எக்ஸாம் நடந்திருக்குமே, ரேங்க் கார்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்பட்டே அது அது வந்துமா சார் இன்னும் தரல. ஆக்சுவலி ஜேகே சார் தானே எனக்கு கிளாஸ் சாரும், அவருக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சான், அதனால நெக்ஸ்ட் வீக் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, சரி, நான் ஜேகே கிட்டே கால் பண்ணி பேசிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல. டேக்கா அவ்வளோதான். ஐயோ, என்ன இவங்க வேறு கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவள் ஏதாச்சும் வளர்ட்டானா நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே ரொம்ப ஸ்பீடாக ஜேகேவோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு சைக்கிளை வந்து ஸ்டாண்ட் போட்டு அவருக்கு வீட்டுக்குள்ளே போகவே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. பிகாஸ் டே வந்து சின்ன வயசில் இந்த வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா ஜேகேவோட பேரண்ட்ஸ்லாம் இங்கேருந்து அவங்க லண்டன் போயிட்டுருப்பாங்க. இப்போ ஜேகே மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஜேகே மட்டும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு டேக்காக ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஓ, இந்த வீடை பார்த்தாலே எனக்கு ஏன்னா அப்படி பயமாக இருக்குன்னு தெரியல. சின்ன வயசில் எப்பவும் இங்கே தான் இருப்பேன். ஆனால் ஆண்டி அங்கெல்லாம் இல்லாத நேரத்துக்கு இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு அப்போவே பயமாக இருக்கும். அதுலேயும் அந்த ஜேகே, அவன் அப்போவே அப்படிலாம் இருப்பான், பியர்சிங் போட்டுட்டு டேட்டுலாம் போட்டுட்டு. இப்போ எனக்கு அவன் சார். ஷோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு டேமா ஒரு மாதிரி தாங்கியே போயிட்டு அப்படியே காலிங் பெல் வந்து அடிக்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 2-3 டைம்ஸ் கழிச்சு ஜேகே வந்து ஓப்பன் பண்ணால் ஜேகே வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க, மேலே ஷர்ட் போடல, பனியன் எதுவுமே போடல, ப்ளைனாக அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டே அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ, எப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான் பாரு. நான் 5 மணிக்கு வருவேன்னு தெரியும்ல, ஒழுங்காக ரெடி ஆகிட்டு இருக்கலாம்ல. ஏய் என்ன சார் நீங்கள்? சாரா? மாமா, நீங்கள் வர சொன்னீங்கல்ல டியூஷனுக்கு, அதான். நீங்கள் இப்போ பிஸினா நான் வீட்டுக்கு. ஏய் விட்டால் போதுமே, ஓடி போகிறதுலே இருப்பியா, வா. பிஸிலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான், உள்ளே வா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டே உள்ளே கூப்பிட்டு ஒரு மாதிரி தாங்கி போய் உட்காராங்க. உட்காந்துட்டு ஜேகே என்ன அம்மா கால் பண்ணாங்களா? எதுக்கு? இல்லை, ரேங்க் கார்டு கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. நான் தான் உனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நீ நெக்ஸ்ட் வீக் தரேன்னு சொன்னேன், அதுக்கு அம்மா உனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. அம்மா கால் பண்ணால் நான் இன்னும் ரேங்க் கார்டே ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிடுறியா? இது வேறு இருக்கா? ஏன் நான் தந்துட்டேன்னு சொன்னால் உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? ஜேகே, அம்மா அவ்வளோதான் என்னை அடி பின்னி எடுத்துருவாங்க. நான் ஃபேக்காக கிட்ட சைன் போட்டு கொடுத்தேன்னா தெரிஞ்சிச்சுண்ணா. ப்ளீஸ் அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லவே தானே நான் எங்கள் டியூஷனுக்கே வந்தேன். ஓ சாரி, அதனால தான் வந்தீங்களா? அப்போ படிக்கிறதுக்கெலாம் இல்லை. இல்லை, அதுக்காகவும் தான். ரொம்ப நடிக்காத. உங்கள் அம்மா கால் பண்ண, நான் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணு, ஷர்ட் போட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸான ஒரு ஷர்ட் போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பாடி அப்படியே தெரியுது. அது போடாமலே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதை போட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டே பக்கத்தில் உட்காருவாங்க. டேக்கா ஜேகே அப்படி பக்கத்தில் உட்காந்து தான் அவருக்கு இன்னமும் பண்ணுது. வயிறெல்லாம் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரியே இருக்குது. அவரும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்றைக்கி டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து ஹியூமன் பாடி பார்ட்ஸை பற்றி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எடுத்துகிட்டு இருக்காங்க. டேக்கா அங்கே உட்காரவே முடியல, என்னென்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி அப்படியே நெளிஞ்சிட்டே இருக்காங்க. ஜேகே அதை அப்படியே பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு? நீ ஓகே தானே? ஆ ஓகே தான், ஓகே தான். என்னாச்சு? ஏதாச்சும் வயிறு என்ன வலிக்குதானே? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க? ஓ இரு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேவா அப்படியே போகிறாங்க. அப்படி போயிட்டு கிச்சன் போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. டே வந்து எதுக்கு அந்த மாதிரிலாம் நெளிகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நல்லாவே புரியுது. இந்த டாபிக் எடுத்தாலே போதுமே, சாருக்கு அப்படியே உடம்புலாம் என்னென்னமோ பண்ணும். இன்னும் ஒரு டெம்ப் பார்க்கணும்ல.
எங்கே இது அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்குள்ளே மறைச்சி ஒரு டேப்லெட் வச்சுருப்பாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஜூஸில் அப்படியே வந்து பவுட்ராக்கி ஜூஸில் போட்டு கொடுக்குறாங்க டேக்கிட்ட. ஸோ டேயும் பார்த்தீங்கன்னா கடைன்னு எடுத்து குடிச்சிடுறாங்க. தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, அங்கே வச்சுருக்கீல. ஆ ஓகே. நீங்கள் குடிக்கலையா? எனக்குலாம் வேண்டாம், நீ கிளாஸ் பாரு அப்படியே சொல்லிவிட்டு அவர் போயிட்டு அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே அவரோட ஷர்ட் அப்படியே அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஃபேன் காற்றுல அப்படியே வந்து பறக்குது. டேக்காக அந்த கிளாஸ் கவனிக்கவே முடியல. அவர் கண் ஜேகேயோட பாடி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு தப்பாக பார்க்குது. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணுற, அப்படிலாம் பார்க்காத. ஆனால் என்னன்னு தெரியலையே, என்னமோ பண்ணுது, எனக்கு என்னமோ ஆகுது, உடம்புல சூடாகுது, எனக்கு கிடைக்கவே பிடிக்கலையே. இதுலேயும் இவன் வேறு ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு என்னையே பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்குது. டேய் என்னாச்சு, நீ ஓகே தானே? சார் நான் ஓகே தான், ஆனால் எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? நாளைக்கா? போகக்கூடாது. அது நாளைக்கு எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குது. இன்றைக்கே நான் டாபிக் முடித்தாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா ஜூஸ்? இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எந்திரிக்காதீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவா அப்படின்னு நெளிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப நேரமாக ஜேகே அப்படி தான் டேவை ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே எங்கே சொல்லிவிட்டு டச் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி ஜேகே பண்ணிகிட்ருக்காங்க. டேவால் ஒரு பாயிண்டில் சுத்தமாக முடியல. சார் என்ன டே, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? ஏன் என்னாச்சு? அது ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போகணும். நான் போகிறேன். எந்த பக்கம்? ஸ்ட்ரைட்டாக லெஃப்டில் இருக்கு பாரு. ஓகே தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுகுன்னு எழுந்திரிச்சு போய் அந்த ரூம்குள்ளே இருக்கிற ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்துக்கிறாரு லாக் பண்ணிவிட்டு. ஷோ டே, உனக்கு என்னடா ஆச்சு? இது மாதிரிலாம் உனக்கு ஆனதே இல்லை. என்ன ஆச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறாரு. ஒரு 15 மினிட்ஸ் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்காங்க, வெளியிலேயே போகல. அவருக்கு என்னென்னமோ பண்ணுது, ஆனால் அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அவர் சுத்தமாக ஐடியாவே இல்லை. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அவ்வளோதான். ஏற்கனவே அந்த ஜேகேக்கு நம்ம மேலே ஒரு கண்ணு, இதில் நான் மாதிரி இப்படிலாம் பண்ணோம், அவனுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆகிடும். நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புவோம். அவன் என்ன சொன்னாலும் சரி, வெளியில் போகிறோம், பாய் சொல்லிவிட்டு கிளம்புறோம், அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலான்னு சொல்லிட்டு போக, அப்போ அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜேகே அந்த ரூம்குள்ளே நின்றுட்டுருக்காங்க. சார் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண உனக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டே கிட்ட வராங்க. அவ்வளோதான் டேக்கு. ஐயோ இவன் எதுக்கு இவ்வளோ கிட்ட வரான்? சார் ஏன்னா அங்கேருந்தே சொல்லுங்கள். ஏன் கிட்ட வந்தா அப்போ என்ன? இல்லை நீங்கள் அங்கேருந்தே சொல்லுங்கள், அதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது. என்ன சார், எனக்கு வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன், பாய் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஜேகே கிராஸ் பண்ணி அங்கேருந்து போயிடலாம் சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக நடக்க, அப்போ கரெக்டாக ஜேகே பார்த்தீங்கன்னா டேவோட வெஸ்ட்டை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்டில் போடுறாரு. அப்படி பண்ணதுமே டே அவ்வளோதான். சார் என்ன பண்ணுறீங்க? உனக்கு தான் என்னமோ பண்ணுதில்ல, என்கிட்ட சொல்லலாம்ல, எனக்கு என்னமோ பண்ணுது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு கேட்கலாம்ல. அதை விட்டு என்ன, நான் வீட்டுக்கு போகிறேன்ற, வீட்டுக்கு போனால் வேறு யாராவது எதனா பண்ணுவாங்களா என்ன? நீ தான் ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்துட்டு எதனா பண்ணணும். அது வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நாம பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே டே மேலே ஹவர் ஆக, அப்போ டே சார் என்ன பண்ணுறீங்க, விடுங்க என்ன. வேணுமா? இதுக்குள்ளேவா? ஸ்டார்டிங் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. 1 by 1 அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக விடுறேன், அப்போ தான் அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டீயோட ஃபோர்ஹெட்லேருந்து அவர் லிப்ஸ் வரைக்கும் அப்படியே பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவர் லிப்ஸை போட்டு அப்படியே பைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி சொல்லிவிட்டு ஜேக்கு அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்க டேக்கும் அது ரொம்ப வந்து ப்ளஷராக ஃபீல் ஆகு. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த கிஸ்ஸுக்கு அப்படியே கிஸ் பேக் பண்ணி அவரும் வந்து அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஜேகேக்கு அது நல்லா புரிஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா டீயோட ஷர்ட்டு அவரோட சாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணுறாரு.
ஸோ அப்படியே 2 பேரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படியே தான் இருக்காங்க. இப்போது 2 பேரும் பெட்டில் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்துட்ருக்க. அப்போ ஜேகே, டியூஷனுக்கு இதான் வந்தியா? ம் இதுக்கு ஒன்றும் நான் வரல, ஆனால் இங்கே வந்ததும் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீங்கள் கூட தானே என் கூட அப்படி இப்படின்னு இருந்தீங்க, அப்போ நீங்கள் அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா? மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல. அப்படியே டீ வந்து ஜேகேயோட ஃபேஸ் பார்க்குறாங்க. நினச்சேன் அப்போவே அந்த ஜிமினுக்கு பாஸ் போட்டு எனக்கு ஃபெயில் போடும்போது நினச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு. என்னை விடு, நான் போகிறேன், அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன விடு, அதெல்லாம் விட முடியாது. இது நல்லா இருக்கு உன் கூட. உனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சர்வீஸ்லாம் வேணும்னு வச்சுக்கேன், தயங்காமல் என் வீட்டுக்கு வந்துடு. இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன். உனக்கு எப்போல்லாம் இந்த மாதிரிலாம் தோணுதோ வா, எல்லாம் பண்ணி இப்படி முடிச்சு அப்படியே என் மேலே படுக்க வச்சுருந்து உன்னை அப்படியே அனுப்பிச்சி வச்சிடறேன் வீட்டுக்கு. என்ன ஓகேவா? அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து டேவோட ஃபேஸ் பார்த்து கேட்க. அப்போ டேக்கா ஜேகே கிட்டே என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நீ என்ன பேசுகிற, விடு, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இருக்கும்போது யூஸ் பண்ணுறதை விட்டு இல்லாத போது இல்லையே அப்படின்லாம் அழக்கூடாது. இருக்கா, யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டீவோட லிப்ஸில் மறுபடியும் கிஸ் பண்ண. டீவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் சாட்டை நான் அது வந்து முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஜானர் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்பயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்ட் தென் யூ ஆல் லவ்லி டு மூவ். பை பாய். See you soon guys.